அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 19ஆம் தேதி பார்க்கும் பொழுது அமாவாசை நிகழ்கிறதுங்க. பொதுவாக அமாவாசை அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை திதி தர்ப்பணம் கொடுக்கறது நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முன்னோர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுக்குன்னே வழிபாடுவதற்குரிய ஒரு நாளாக பார்க்கப்படுவது தான் அமாவாசை. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அதே சக்தி நிறைந்திருக்கும். அதிலும் ஜோதிட ரீதியாக ஒரு குறிப்பிட்ட நாட்கள், அதாவது விசேஷ நாட்கள், அமாவாசை, பௌர்ணமி போன்ற முக்கிய தினங்களில் ஏற்படக்கூடிய நவக்கிரக மாற்றம் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிக பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது. இந்த தாக்கம் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே தென்பட்டாலும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வெவ்வேறு விதங்களில் அது பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். தற்போது நிகழ இருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றமானது துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை, என்னென்ன விஷயங்கள்ல என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நீர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் பெருமளவில் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் தங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அப்படிங்கிறதுனால எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவதாக இருக்கும். பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக சந்திக்க வேண்டியதாக இருக்கும். சில நேரங்களில் திடீர் இழப்புகளையும் நீங்கள் ஏற்க வேண்டியதாக இருக்கும். அதனால் பண விஷயத்தில், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில், பிறருக்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடிய விஷயத்தில், மற்றவர்களுக்கு பரிந்து பேசக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் உஷாராகவே இருங்க. யாருக்காகவும் வாக்குறுதி கொடுக்கறத இந்த நேரத்தில் தவிர்ப்பது நல்லது. அதே நேரம் மூன்றாவது நபர்கள், அந்நியர்கள், குறுகிய காலங்களில் அறிமுகமானவர்கள் போன்ற எவரையும் நம்பாதிருப்பதும், அவர்கள் சொல்படி கேட்டு நடக்காமல் இருக்கிறதும் ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். குடும்பம் ரீதியா ஏற்ற தாழ்வுகள் இருக்கும். உறவுகளுக்கு இடையே இருந்த விரிசல்கள் கொஞ்சமா விளக்கவும் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வேலை காரணமா வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரிடுங்க. உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க கூடுதல் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சின்ன விஷயங்களுக்கு கூட அதிகப்படியான கோபம் உங்களுக்கு வெளிப்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அதே நேரம் கூடுதலான பண வரவு உங்களுக்கு இருக்குங்க. பயணங்கள் செல்லக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா சிறு நஷ்டமோ இல்லைன்னா உடல் அசதியோ உடல் சோர்வோ ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. கொடுத்த வாங்க நீங்கள் எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுவீங்க. வீண் பழி நீங்கும். சில்லறை சண்டைகள் சரியாகும். குடும்பத்தில் அமைதி குறையலாம். நிதானமாக பேசி பழகிறது ரொம்ப நல்லது. பொருட்களை பாதுகாப்பாக வைக்கிறது ரொம்ப அவசியமாகிறதுங்க. அதே நேரம் கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் எல்லாமே கட்டுக்குள்ளே இருக்கும். அரசியல்வாதிகள் கோபமாக பேசுறதை தவிர்ப்பது நல்லது. மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அதனால கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியதாக இருக்கும். பெற்றோர் சொல்படி கேட்டு நடப்பது அவசியமாகிறது. புதிய பொறுப்புகள் இந்த காலகட்டத்தில் சேருங்க. கிடப்பில் போடப்பட்டிருந்த வேலைகளை எல்லாத்தையும் மும்முரமாக செய்து முடிச்சிடுவீங்க. ஊதிய விஷயங்களில் நல்ல மனநிலை இருக்கும். வியாபாரிகளுக்கு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம். பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீங்க. இலக்கியம், கதை, கவிதை துறைகளில் உள்ளவர்களுக்கு புகழ் கிடைக்கப்பெறுங்க. பங்குதாரர்கள் மூலமாக சில தொந்தரவுகளும் நேரிடலாம். பிள்ளைகளின் வளர்ப்பில் சற்று கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது. உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் உருவாகலாம். அதே மாதிரி சில நேரங்களில் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும். அதனால் கவனமாக இருப்பது அவசியம். வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம். நண்பர்கள் மூலமாக அனுகூலங்களும் உருவாகலாம். அதே நேரம் காரிய அனுகூலம் உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றவர்களுக்கு உதவ நீங்க முன்வருவீங்க. மனதில் இருந்த சஞ்சலங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கப்பெறுவீங்க. தங்கள் மீது குற்றம் சொல்ல நினைக்கிறவங்க அதனை விட்டுவிடுவாங்க. குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை
சூழ்நிலை காணப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. சில அதிரடியான மாற்றங்கள் வந்து சேரலாம். அதே மாதிரி பதவி உயர்வுக்கு உரிய அறிவிப்பும் உங்களுக்கு வந்து சேரும். சிலரை பொறுத்த வரைக்கும் வெளியூர் மாற்றலும் வரலாம். உடனே வந்து கை கூடலை அப்படின்னாலும் அதற்கான விதையை தற்போது ஊன்ற வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். உலக வாழ்க்கை யோக வாழ்க்கை இரண்டிலையும் சரிங்க, சமமான எண்ணங்கள் உங்களுக்கு உண்டாக செய்யும். குடும்பத்தினர் வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. மற்றவர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. அதே சமயம் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால பண விஷயத்துல கொஞ்சம் திட்டமிடலும் பட்ஜெட்டும் அவசியமாகிறது. ஒரு சிலருக்கு சிறிய அளவில் உடல்நலம் பாதிக்கக்கூடும். திருமண முயற்சிகள் சாதகமாக முடிவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்கலாம். பிள்ளைகளால் செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளை எதிர்பார்க்கலாம். பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கு கிடையாதுங்க உங்களுடைய பணியிடத்தில். அதே மாதிரி வந்து வியாபாரத்தில் வந்து விற்பனையும் லாபமும் வந்து எதிர்பார்த்தபடியே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். வாடிக்கையாளர்களினுடைய விருப்பத்துக்கு ஏற்ப புதிய பொருட்களை அறிமுகப்படுத்துவீங்க. அதே சமயம் தங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் அப்படிங்கிறது சற்று சிரமமான ஒரு விஷயமாகவே இருக்கும். குடும்பத்தையும் பணியிட சூழலையும் சமாளிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் நிம்மதியற்ற போக்கு நிலவும். அப்படிங்கிறதுனால அதற்கு ஏற்றவாறு தங்களை தயார்படுத்திக் கொள்வதும் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியமான ஒன்று. மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையில ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். உறவினர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்திலையும் விற்பனையிலையும் வந்து லாபம் வந்து சுமாராகத்தான் இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். இருந்தாலும் சில பல விஷயங்கள்ல வந்து ஏற்றத்தாழ்வுகள் கொண்டிருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக நீங்க நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதீத அளவுல வந்து நம்பிக்கை வைத்து கொள்வது அப்படிங்கிறது கொஞ்சம் ஏமாற்றத்தையும் தங்களுக்கு ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க. மேலும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சில் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கவனித்து கொள்ளணும். கடன் கொடுக்கல் வாங்கல்களை தவிர்க்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலையுமே அகலக்கால் வைக்க வேண்டாம். புதிய முயற்சிகள் மேலதிகாரிகளிடம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்க. மேலும் இக்காலகட்டம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் நினைப்பது ஒன்று நடக்கிறது இன்னொன்றாகவும் இருக்க பெறலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நன்மையை தரும் அப்படின்னும் சொல்லலாங்க. வீட்டில் சுகமும் ஆரோக்கியமும் பெருக நீங்கள் கொஞ்சம் வெட்டு கொடுத்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள பாருங்க. சிலருக்கு தங்கள் விருப்பம் போல அழகிய உயர் ரக வாகனங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது. அதே சமயம் வந்து பிரபலமானவர்களினுடைய ஆறுதலும் அன்பும் கிடைக்கப்பெறுவீங்க. எதிர்பார்த்த பணவரவு மற்றும் லாபங்கள் பெருகலாம். பிறர் மேல இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்களும் செய்வீங்க. அரசாங்கத்தால அனுகூலங்கள் உண்டு. சில மாணவர்கள் உயர்கல்விக்கான நல்ல கல்லூரிகளை தேடி அலைவாங்க. அரசு உத்தியோகம் மற்றும் தொழில அபிவிருத்தி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வழக்குகளில் வெற்றி கிடைக்க பெறுவீங்க. தொழில் அபிவிருத்திக்காக தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற கால தாமதமும் ஆகலாம். அதே போல வாழ்க்கையில நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் வெற்றியின் மகிழ்ச்சி அனுபவிப்பீங்க. செல்வத்திற்கு அதிபதியான அலைமகளே தங்களை பார்த்து சிரித்தால் தங்கள் மனம் மகிழ்ச்சி அடையும் அல்லவா? மகிழ்ச்சி பொங்கும் அளவுக்கு தன வருவாய் திருப்திகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. விவசாயிகளுக்கு விளைச்சல் அதிகரித்து லாபமும் அதிகரிக்கலாம். சிலருக்கு வீண்விரயங்கள் ஏற்படலாம். மனைவியின் பணிவிடை மகிழ்ச்சி தருங்க. மதிப்பு கௌரவம் உயருங்க. செலவுகள் வந்து அதிகமாகிறதன் காரணமாக சிலருக்கு வந்து பணமுடமை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சோம்பேறித்தனம் அதிகரிக்கும். ஆனாலும் நேர்மையும் கடின உழைப்பும் மட்டும் நல்ல சம்பாத்தியத்தை அளிக்கும் அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடும்
அதன் காரணமாக குடும்ப முன்னேற்றமும் ஏற்படலாம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய பண வருவாய் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். சேமிப்பு கணிசமாக உயர ஆரம்பிச்சிடும். நினைச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அதே நேரம் ஆரோக்கிய விஷயத்தில் ஒரு சிறப்பு மேன்மை மிகுந்த காணப்படுவீங்க. நெடுநாளைய நோய் பார்த்தீங்க அப்படின்னா மருந்துக்கு கட்டுப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் எதிரிகளினுடைய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருப்பது அவசியமாகிறது. ஏன்னா எதிரிகள் சூழ்ச்சி புரிந்து சில பல விஷயங்களில் தங்களை பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். திடீர் பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீங்க. செல்லக்கூடிய பயணங்களில் மிகப்பெரிய அளவில் தடை தாமதங்கள் உருவானாலும் செல்லக்கூடிய பயணங்கள் வெற்றி அடைகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமான ஒரு விஷயம்தான். அதனால் கொஞ்சம் திட்டமிடலோடு இந்த பயணங்கள் செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும், செல்லக்கூடிய பயணம் நமக்கு நிச்சயம் வெற்றியை தரும் அப்படின்னா மட்டும் பயணங்களை மேற்கொள்ள பாருங்கள். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லையும் ரொம்ப உஷாராக இருக்க பாருங்கள். யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, பரிந்து பேசுறது, வாக்குறுதி கொடுக்கறது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம்.